நீங்க சாத்தான்குளம் சம்பவமாகட்டும், அண்மையில நடந்த அஜித்குமார் மரண பின்னணி ஆகட்டும், இப்போது நடந்திருக்கிற ம். இந்த கவின் அவருக்கு நடந்திருக்கிற ம். சம்பவம். இது எல்லாற்றிலுமே காவல்துறையினர் இன்வால்வ் ஆகும்பொழுது, ம். அவர்களை புரொடெக்ட் பண்றாங்களா? காவல்துறையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணியை செய்கிறாங்களா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? ம். இல்ல இது வந்து நீங்க வந்து பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கா இருக்கட்டும், நமக்கு தம்பி அஜித்குமார் வழக்கா இருக்கட்டும், இதற்கு முன்பு அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு ஆணவ கொலை, தொடர்ச்சியாக விழுப்புரத்தில் ஆணவ கொலை. ஆணவ கொலைகள் என்பது வந்து தொடர் தமிழகம் முழுமைக்கு இருக்கிறது. இதுக்கு வந்து ஏற்றத்தாழ்வு என்றா ஒரு சொந்த சமூகத்துக்குள்ள நீங்க பார்த்தீங்க எங்க பகுதிகள்ல, ஒரே சமூகத்துக்குள்ள கூட ஆணவ கொலைகள் நடக்கத்தான் செய்யுது. அது வர்க்க ரீதியா இருக்கு. பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரீதியா இருக்கு. எப்போதுமே ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு காவல்துறையுடைய சிக்கல்களை வந்து முதலமைச்சரின் தவறுகளா தான் நாங்க பார்க்கிறோம். அப்படிங்கும்போது அந்த முதலமைச்சரின் கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காவல்துறைய சரி செய்யக்கூடிய முயற்சியில எந்த முதல்வர்களுமே இயங்குவதில்லை. இங்க பார்க்க போனா, காவல்துறை என்பது மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒன்றா இருந்தது தாண்டி, இப்போது அது ஒரு குண்டர் படை. அதாவது ஒரு கொலைக்கு காசுக்கு கொலை செய்யக்கூடிய கூலி கூட்டமாக இன்று மாற்றப்பட்டு நிக்குது என்று மாற்று கருத்தே கிடையாது. காவல்துறையை ஆளும் வர்க்கம், அதாவது முதலமைச்சர் கைக்குள் இருக்கக்கூடிய அந்த துறை பாதுகாக்கப்படுது. தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை கொலைகள் நடந்தாலும் காவல்துறை மாறுவதற்கான வாய்ப்பே இல்ல. ஏன்னா, அவர்களை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பில் உள்ளவர் அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. கொலை நடந்தவுடன் ஒரு மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப இன்னும் நமக்கு தம்பி கவின் கொலைக்கு வந்து இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் வந்துட்டு போயிருக்காங்க. மற்ற யாருமே இன்னும் வந்து முதலமைச்சர் பக்கத்தில் இருந்தோ, நிதி குடுத்து அத சரி செய்து, அதாவது பணத்தை கொடுத்து அந்த உடலை வாங்கி அவர்கள் அடக்கம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் ஆளு வர்க்கம் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல.